அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை பார்க்க போகின்றோம். இனி ராசிகளுக்கான பலன்கள். அதிர்ஷ்டம் நிறைந்த மேசராசி என்பர்களே, தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் குரு பகவானும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் மேசராசி என்பர்கள் தங்களது பணிகளை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். எந்த விதமான இடையூறுகளும் இல்லாமல் தங்களது பணிகளை சிறப்பாக மேற்கொள்வீர்கள். வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். தெய்வ வழிபாடு அதிகரிக்கும். தெய்வ வழிபாட்டின் மூலமாக தாங்கள் பல விஷயங்களை சாதிக்க இயலும். தாய் மற்றும் மனைவியின் மூலமாகவும் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். சில அன்பர்களது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். திருமணம் ஆகாத அன்பர்களுக்கு வீட்டில் திருமண பேச்சுக்கள் ஆரம்பம் ஆகும். சில அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். தங்களது ராசிக்கு விரைஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்து இருப்பதால் தங்களது ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. தாங்கள் எவ்வளவுதான் ஆற்றலும் செல்வாக்கும் படைத்தவர்களாக இருந்தாலும் பகைவர்களால் சில இடையூறுகளை சந்திக்க நேரிடும். தங்களது பேச்சில் கவனம் தேவை. ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு வாகன வசதிகள் பெருகும், கௌரவம் உண்டாகும், மனைவியால் மகிழ்ச்சி ஏற்படும், செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி இரவு முதல் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில மேசராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். மீன்படியும் சில அன்பர்களுக்கு வந்து சேரும். மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி காலை முதல் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் மிகவும் பாக்கியசாலியாக தாங்கள் திகழ்வீர்கள். சில அன்பர்களுக்கு குழந்தை பேறு உண்டாகும். செல்வம் குவியும். சங்கீதம், நாடகம் போன்றவற்றில் ஈடுபாடுகள் அதிகம் ஆகும். ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி மாலை முதல் ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சுப பலன்களை வழங்குகின்றார். மனைவி மக்களால் மகிழ்ச்சி ஏற்படும். உறவினர்கள் உதவிகரம் நீட்டுவார்கள். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். சில மேசராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தில் வேலைவாய்ப்பு கிடைக்கும். சுப்பிரமணியர் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு யோகத்தை அளிக்கும். நிதானத்துடன் எந்த ஒரு காரியத்தையும் மேற்கொள்ளக்கூடிய ரிஷபராசி அன்பர்களை, தங்களது ஜென்ம ராசியிலேயே செவ்வாய் மற்றும் குரு பகவானும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் ரிஷபராசி அன்பர்களுக்கு சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏற்படும். வாகன தொழில் புரிபவர்கள் நல்ல வருமானத்தை பார்க்கக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. பிரிந்திருந்த நண்பர்கள் மீண்டும் வந்து சேருவார்கள். சில ரிஷபராசி அன்பர்கள் வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகம். பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். சில ரிஷபராசி அன்பர்களுக்கு செய்யும் தொழிலில் மாற்றங்கள் நிகழும். சில அன்பர்கள் புதிய தொழில்கள் தொடங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்து இருப்பதால் சில ரிஷபராசி அன்பர்களை வஞ்சகர்கள் ஏமாற்றப்பட வாய்ப்புகள் உள்ளதால் சற்று கூடுதல் கவனத்துடன் எந்த ஒரு காரியத்தையும் மேற்கொள்வது நல்லது. தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறிவிட வாய்ப்புகள் மிக அதிகம். பொருள் வரவும் தனவரமும் நன்றாக இருக்கும். செய்யும் தொழிலிலும் நல்ல வருமானம் வரும். ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி இரவு முதல் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சமுதாயத்தில் தங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வாகனங்களால் நல்ல வருமானம் வரும். மனைவி வழியில் பல விதங்களிலும் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். செய்யும் தொழிலிலும் நல்ல வருமானம் வரும். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி காலை முதல் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில ரிஷபராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் தற்சமயம் தவிர்ப்பது நல்லது. ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி மாலை முதல் ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக தாங்கள் திகழ்வீர்கள். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். செல்வம் குவியும். சங்கீதம், நாடகம் போன்றவற்றில் ஈடுபாடுகள் அதிகம் ஆகும். சில ரிஷபராசி அன்பர்களுக்கு குழந்தை பேறு
ஏற்படும். துர்க்கை வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு வளத்தை அளிக்கும். புத்திசாலித்தனத்தால் வெற்றிகளை தன்வசம் ஆக்கிக் கொள்ளக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராசி அதிபதியான புதனும், ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் மிதுன ராசி அன்பர்கள் வெற்றியால் புதிய பதவியை பெறுவீர்கள். தங்களுக்கு செல்வமும் செல்வாக்கும் பெருகும். தங்களது எண்ணங்கள் எல்லாம் ஈடேறுவதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. தங்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். நீண்ட காலமாக எதிர்பார்த்த பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வும் கிடைக்கப் பெறுவீர்கள். வேலை செய்யும் இடத்திலும் மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். சில அன்பர்களது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். சில அன்பர்கள் வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வீட்டிற்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள். தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் தாங்கள் எந்த ஒரு காரியத்தையும் சற்று கூடுதல் கவனத்துடன் மேற்கொள்வது நல்லது. தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருந்தாலும் சுமாரான பலன்களையே வழங்குகின்றார். இதனால் சில அன்பர்களுக்கு நோயும் கவலையும் உண்டாகும். சில அன்பர்கள் செல்ல விரும்பும் இடத்திற்கு கூட செல்ல இயலாமல் தடைகள் ஏற்படும். ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி இரவு முதல் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு இருந்த நோய்கள் படிப்படியாக குறையும். நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். பகைவர்கள் தங்களை விட்டு விலகி செல்வார்கள். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி காலை முதல் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு வாகன வசதிகள் பெருகும். சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பணவரவு நன்றாக இருக்கும். மனைவியால் மகிழ்ச்சி ஏற்படும். செய்யும் தொழிலிலும் நல்ல வருமானம் வரும். ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி மாலை முதல் ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில மிதுன ராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். சில அன்பர்களுக்கு வீண் பழி வந்து சேரும். பொருள் இழப்பும் உண்டாகும். மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. கால பைரவர் வழிபாடு தங்களது இடர்பாடுகளை நீக்கும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். தெளிந்த சிந்தனையுடன் செயல்படக்கூடிய கடகராசி அன்பர்களே, தங்களது ஜென்ம ராசியில் புதனும், ஜென்மராசி மற்றும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் கடகராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் நல்ல முயற்சிகளில் பல வெற்றிகளை பெறுவீர்கள். சில அன்பர்களுக்கு இழந்த பதவிகள் திரும்ப கிடைக்கும். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். வெகு நாட்களாக திருமணம் முடியாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். சில கடகராசி அன்பர்களுக்கு மண்ணை தொட்டாலும் பொன்னாக கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான அனைத்து வகையான முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்கள். தங்களது ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் கடகராசி அன்பர்கள் தற்சமயம் மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. தங்களது பேச்சில் கூடுதல் கவனம் தேவை. பண விஷயங்களில் யாருக்கும் ஜாமீன் கொடுக்க வேண்டாம். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் தேவை. ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருந்தாலும் சுமாரான பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு எதிலும் துணிவு ஏற்படாது. யாரையும் நம்ப முடியாமல் தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், ஆனால் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வழி வகைகள் கிடைக்கும். ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி இரவு முதல் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக தாங்கள் திகழ்வீர்கள். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையினை அடைவதற்கான முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி காலை முதல் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறிவிட வாய்ப்புகள் மிக அதிகம். பணவரவு நன்றாக இருக்கும். செய்யும் தொழிலிலும் நல்ல வருமானம் வரும். ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி மாலை முதல் ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு வாகன வசதிகள் பெருகும். கௌரவம் உண்டாகும். மனைவியால் மகிழ்ச்சி ஏற்படும். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். செய்யும் தொழிலிலும்
நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சிவபெருமான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சக்தி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். அதிகாரமிக்க சிம்மராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் குரு பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் புதனும், ராசிக்கு விரயஸ்தானம் மற்றும் ஜென்ம ராசியில் சூரியனும், ஜென்ம ராசியில் சுக்கிரனும் அமர்ந்து இருப்பதால் சிம்மராசி அன்பர்களுக்கு சிறப்பான இன்ப அனுபவங்கள் உண்டாகும். அத்துடன் சில அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் மற்றும் வாகன வசதிகள் ஏற்படும். நீண்ட காலமாக எதிர்பார்த்து கொண்டிருந்த இடமாற்றத்துடன் கூடிய பதவி உயர்வு கிடைக்கும். திருமணமாகாத அன்பர்களுக்கு வீட்டில் திருமண பேச்சுக்கள் ஆரம்பம் ஆகும். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது. தங்களது பேச்சில் கவனம் தேவை. எந்த ஒரு காரியத்தையும் தாங்கள் நிதானத்துடன் மேற்கொண்டாலே போதும், அனைத்தும் தங்களுக்கு வெற்றிகரமாக நடைபெறும். ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். புதிய ஆடைகள் கிடைக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். இன்ப அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி இரவு முதல் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் நல்ல இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். 4ஆம் இடமானது வீட்டை குறிப்பதால் 6 குளம் கடலோரத்தில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். தாய் வழி சொத்துக்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி காலை முதல் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் நன்கு பலம் பெற்று அமர்ந்திருப்பதால் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்டம் நிறைந்தவராக தாங்கள் காணப்படுவீர்கள். வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி மாலை முதல் ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பகைவர்கள் கூட தங்களை விட்டு விலகி செல்வார்கள். செய்யும் தொழிலிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காலபைரவர் வழிபாடு தங்களது துயரை நீக்கும். தினமும் சூரிய பகவானை வழிபாடு செய்வது தங்களுக்கு நன்மையை தரும். புத்திசாலித்தனம் மிக்க கன்னிராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் குரு பகவானும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் புதனும், ராசிக்கு லாபம் மற்றும் விரயஸ்தானத்தில் சூரியனும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் சுக்கிரனும் அமர்ந்து இருப்பதால் திருமணமாகாத கன்னிராசி அன்பர்களுக்கு வீட்டில் திருமண பேச்சுக்கள் ஆரம்பம் ஆகும். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். தங்களது எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வெல்ல முடியாத பகைவர்களையும் தாங்கள் எளிதில் வென்று விடுவீர்கள். மண்ணை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. தங்களது ஜென்ம ராசியில் கேது பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் எந்த ஒரு காரியத்தையும் சற்று கூடுதல் கவனத்துடன் மேற்கொள்வது நல்லது. மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். தங்களது பேச்சில் கவனம் தேவை. தங்களது உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்துவது நல்லது. ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருந்தாலும் சுமாரான பலன்களை வழங்குகின்றார். இதனால் சில கன்னிராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது கௌரவ குறைவு உண்டாகும். சில அன்பர்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எல்லாம் சிறு சிறு இடையூறுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி இரவு முதல் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சுப பலன்களை வழங்குகின்றார். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சிறப்பான இன்ப அனுபவங்கள் உண்டாகும். புதிய ஆடைகள் கிடைக்கும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி காலை முதல் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் நன்கு பலம் பெற்று அமர்ந்து இருப்பதால் நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். நீர்நிலைகள் நிறைந்த பகுதியில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். கோர்ட்டில் தங்களுக்கு ஏதேனும் வழக்குகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தால் அவற்றில் தங்களது சாதகமாக தீர்ப்புகள் கிடைக்கும். ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி மாலை முதல் ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருந்தாலும் சுமாரான பலன்களை வழங்குகின்றார். இதனால் சில அன்பர்களுக்கு நோயும் கவலையும் உண்டாகும். சில அன்பர்கள் செல்ல விரும்பும் இடத்திற்கு கூட செல்ல இயலாமல் தடைகள் ஏற்படும். குரு பகவான் வழிபாடு தங்களது வாழ்க்கைக்கு மேன்மையை தரும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும்.
துடிப்புடன் செயல்படக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 10 மற்றும் 11ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் சுக்கிரனும் அமர்ந்து இருப்பதால் எதிரிகளை அஞ்சும்படியான வெற்றிகளை சில துலாம் ராசி அன்பர்கள் பெறுவீர்கள். மகிழ்ச்சிகள் அதிகரித்து காணப்படும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறிவிட வாய்ப்புகள் மிக அதிகம். வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் குரு பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில துலாம் ராசி அன்பர்கள் யாராவது ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். தங்களது பேச்சில் கவனம் தேவை. பண விஷயத்தில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். எதிலும் பொறுமை காப்பது மிகவும் நல்லது. தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி இரவு வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். தாங்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சில துலாம் ராசி என்பவர்களுக்கு மனதில் ஒருவித படபடப்பு இருந்து கொண்டே இருக்கும். ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி இரவு முதல் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். தன வீடாக இருப்பதால் வீட்டிற்காக செலவு செய்ய நேரிடும். சில துலாம் ராசி என்பவர்களுக்கு சொத்து சுகம் ஏற்படும். அரசாங்கத்தின் மூலம் பெயரும் புகழும் கிடைக்கும். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி காலை முதல் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு பணவரமும் பொருள் வரவும் நன்றாக இருக்கும். புதிய ஆடைகள் கிடைக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். இன்ப அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி மாலை முதல் ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். நல்ல இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். 4ஆம் இடமானது வீட்டை குறிப்பதால் 6 குளம் கடலோரத்தில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். தாய் வழி சொத்துக்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். குலதெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். பிடிவாதத்தால் வெற்றிகளை தன்வசமாக்கி கொள்ளக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் குரு பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் விருச்சிக ராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். அறிவில் தெளிவும் பேச்சில் இனிமையும் ஏற்படும். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். பல தான தர்மங்களை செய்து கொண்டு மனைவி மக்களுடன் இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே மற்றும் தொழிலில் கூட்டாளிகள் இடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் சற்று கூடுதல் கவனத்துடன் எந்த ஒரு காரியத்தை மேற்கொள்வது நல்லது. சில அன்பர்களது அறிவு தீய வழிகளிலேயே செல்வதால் பலவித இன்னல்களுக்கும் சில விருச்சிக ராசி அன்பர்கள் ஆளாக நேரிடும். ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் சில விருச்சிக ராசி என்பவர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி இரவு முதல் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி காலை வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார். சிற்றின்ப சுகம் நன்றாக அமையும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி காலை முதல் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டிற்கு சந்திரன் வருவதால் பல விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். தன வீடாக இருப்பதால் வீட்டிற்காக செலவு செய்ய நேரிடும். சொத்து சுகம் ஏற்படும். பெயரும் புகழும் உண்டாகும். ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி மாலை முதல் ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். இன்ப அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். சுப்பிரமணியர் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சூரிய பகவான் வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். அனைவரிடம் நட்புடன் நடந்து கொள்ளக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் தனுசு ராசி அன்பர்களுக்கு மண்ணை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது.
வெல்ல முடியாத பகைவர்களையும் தாங்கள் எளிதில் வென்று விடுவீர்கள். சில அன்பர்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வேலை செய்யும் இடத்திலும் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். பல தான தர்மங்களை செய்து கொண்டு மனைவி மக்களுடன் இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 8 மற்றும் 9ஆம் இடத்தில் சூரியனும் அமர்ந்து இருப்பதால் தனுசு ராசி அன்பர்கள் தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. சில தனுசு ராசி அன்பர்களுக்கு கைக்கு எட்டிய தூரத்தில் இன்பங்கள் இருந்தாலும் அதனை அனுபவிக்க இயலாத சூழ்நிலைகள் உருவாகும். இவர்களுக்கு எவ்வளவு இன்பமான சூழ்நிலையும் துன்பமானதாகவே தெரியும். ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் நலவரவும் ஏற்படும். வெளியூர் பயணங்கள் மூலமாக நன்மைகள் உண்டாகும். உடன் பிறந்த மூத்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். எந்த ஒரு வேலையும் மிகவும் எளிதில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். வேலையாட்களின் மூலமாகவும் நல்ல வருமானம் வரும். ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி இரவு முதல் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில தனுசு ராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். சில அன்பர்களுக்கு தொலைத்தொடர்புகளாலும் பிரச்சனைகள் நிகழும். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி காலை முதல் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி மாலை வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்திருப்பதால் வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார். சிற்றின்ப சுகம் நன்றாக அமையும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். திடீர் பணவரவு ஏற்படும். ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி மாலை முதல் ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். சொத்து சுகம் ஏற்படும். பெயரும் புகழும் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு தங்களது துயரை துடைக்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். எந்த ஒரு செயலையும் விரைவாக செய்ய நினைக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் குரு பகவானும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் சுக்கிரனும் அமர்ந்து இருப்பதால் மகர ராசி அன்பர்களுக்கு செல்வமும் செல்வாக்கும் பெருகும். சில அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். நிலபுலன்களின் சேர்க்கை உண்டாகும். வெகு நாட்களாக திருமணம் முடியாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். குழந்தை இல்லாத தம்பதியினர் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. சில மகர ராசி அன்பர்கள் வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகம். தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 7 மற்றும் 8ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில மகர ராசி அன்பர்களுக்கு தோற்றத்தில் இருந்த பொலிவு குறையும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சில மகர ராசி அன்பர்கள் நேர்மையான முறையில் சம்பாதிக்கப்பட்ட பொருள்களையும் கூட இழக்க நேரிடும். ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் நலவரவும் உண்டாகும். மனைவி மக்களால் மகிழ்ச்சி ஏற்படும். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். சில மகர ராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தில் வேலைவாய்ப்பு கிடைக்கும். ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி இரவு முதல் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு பணவரமும் பொருள் வரவும் நன்றாக இருக்கும். எந்த ஒரு வேலையும் மிகவும் எளிதில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். வேலையாட்களின் மூலமாக நல்ல வருமானம் வரும். சில மகர ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு பயணங்களின் மீது ஆர்வம் உண்டாகும். அரசாங்கத்தின் மூலமாக பெயரும் புகழும் கிடைக்கும். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி காலை முதல் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் சில மகர ராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி மாலை முதல் ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி இரவு வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உறுதி பெறுவார். சிற்றின்ப சுகம் நன்றாக அமையும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். குலதெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். துர்க்கை வழிபாடு தங்களது நன்மையை தரும். நிதானத்துடன் காரியங்களை மேற்கொள்ளக்கூடிய கும்பராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் குரு பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடத்தில் சூரியனும் அமர்ந்து இருப்பதால் கும்பராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். செல்வமும் செல்வாக்கும் பெருகும். தங்களுக்கு இருந்த கவலைகள் நீங்கும். பகைவர்கள் தங்களை விட்டு விலகி செல்வார்கள். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். சில கும்பராசி அன்பர்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள்
மிக அதிகம். தங்களது ஜென்ம ராசியில் சனி பகவானும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில கும்பராசி அன்பர்களுக்கு நெருக்கமான உறவினர்களது பிரிவு ஏற்படும். சில அன்பர்கள் வேலையின் காரணமாக தங்களது சொந்த ஊரை விட்டும் நண்பர்களை விட்டும் பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். பெண்கள் விஷயத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது. மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருந்தாலும் சுமாரான பலன்களையே வழங்குகின்றார். இதனால் சில அன்பர்கள் யாராவது ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி இரவு முதல் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் கும்பராசி என்பவர்களுக்கு ஏராளமான பணவரமும் பொருள் வரமும் ஏற்படும். வாழ்க்கையில் நல்ல வசதி வாய்ப்பு கிடைக்கும். மனைவி மக்களால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்களும் உதவிகரம் நீட்டுவார்கள். சில கும்பராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி காலை முதல் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தங்களது உடன் பிறந்த மூத்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். எந்த ஒரு வேலையையும் திறம்பட எளிதில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். வேலையாட்களின் மூலமாகவும் நல்ல வருமானம் வரும். சில கும்பராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு பயணங்களின் மீது ஆர்வம் உண்டாகும். ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி மாலை முதல் ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் சில கும்பராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். சில அன்பர்களுக்கு தொலை தொடர்புகளாலும் பிரச்சனைகள் நிகழும். விநாயகர் வழிபாடு தங்களது வினைகளை தீர்க்கும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு மேன்மையை தரும். சமயோஜித புத்தியுடன் செயல்படக்கூடிய மீனராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் குரு பகவானும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் சுக்கிரனும் அமர்ந்து இருப்பதால் சில மீனராசி அன்பர்களுக்கு மற்றவர்களை அடக்கி ஆளக்கூடிய அதிகாரமும் நிலபுலன்களின் சேர்க்கையும் ஏற்படும். சில அன்பர்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். திருமணம் ஆகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். தந்தையின் வழியில் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். தங்களது ஜென்ம ராசியில் ராகு பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில மீனராசி என்பவர்களுக்கு கைக்கு எட்டிய தூரத்தில் இன்பங்கள் இருந்தாலும் அதனை அனுபவிக்க இயலாத சூழ்நிலைகள் ஏற்படும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சில மீனராசி என்பவர்களுக்கு கவலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும். ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில மீனராசி என்பவர்களுக்கு மனதில் அச்சம் ஏற்படும். மீன் பலி தங்களை வந்து சேரும். மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி இரவு முதல் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக இருப்பீர்கள். சில மீனராசி என்பவர்களுக்கு குழந்தை பேரு உண்டாகும். செல்வம் குவியும். சங்கீதம், நாடகம் போன்றவற்றில் ஈடுபாடுகள் அதிகம் ஆகும். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி காலை முதல் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். மனைவி மக்களால் மகிழ்ச்சி உண்டாகும். சில மீனராசி என்பவர்களுக்கு அரசாங்கத்தில் வேலைவாய்ப்பு கிடைக்கும். ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி மாலை முதல் ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரமும் தனவரமும் ஏற்படும். வெளியூர் பயணங்கள் மூலமாக நன்மைகள் உண்டாகும். பந்தயத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். எந்த ஒரு வேலையும் திறம்பட எளிதில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். வேலையாட்களின் மூலமாக நல்ல வருமானம் வரும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கான கிரகங்களின் நிலைகள். சூரியன் கடகம் மற்றும் சிம்ம ராசியில் அமர்ந்தும், செவ்வாய் மற்றும் குரு பகவான் ரிஷப ராசியில் அமர்ந்தும், புதன் கடகராசியில் அமர்ந்தும், சுக்கிரன் சிம்ம ராசியில் அமர்ந்தும், சனி பகவான் கும்பராசியில் வக்ரத்தில் அமர்ந்தும், ராகு பகவான் மீன ராசியில் அமர்ந்தும், கேது பகவான் கன்னி ராசியில் அமர்ந்தும்
பலன்களை வழங்குகின்றனர். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய ராசிகள்: மீனராசி அன்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி இரவு 2:06 வரை சந்திராஷ்டமம் உண்டு. மேசராசி அன்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி இரவு 2:06 முதல் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி காலை 10:33 வரை சந்திராஷ்டமம் உண்டு. ரிஷபராசி அன்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி காலை 10:33 முதல் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி மாலை 4:33 வரை சந்திராஷ்டமம் உண்டு. மிதுன ராசி அன்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி மாலை 4:33 முதல் ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி இரவு 8:32 வரை சந்திராஷ்டமம் உண்டு. இந்த வாரத்திற்கான விரத தினங்கள்: சுக்லபட்ச ஏகாதசி திதியானது ஆகஸ்ட் மாதம் 15 மற்றும் 16ஆம் தேதிகளில் வருகின்றது. சுக்லபட்ச பிரதோஷமானது ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி வருகின்றது.